எவ்வளவு கடினமான ஒரு முடிவை இந்த நேரத்தில் நீங்க எடுத்திருக்கிறீங்கன்னா பொறுப்பு எங்களுக்கு இருக்குங்க. அதனால் இன்னைக்கு சரத்குமார் அவர்களே நாங்க ஏதோ தமிழகத்துல அடைத்து வைக்க விரும்பவில்லை. அதுதான் நான் தமிழகத்துல அடைத்து வைக்க பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை. தமிழகத்தில் இருக்காரு நம்ம தமிழன், நம்முடைய பெருமை மிகுந்த தமிழன் நம்மோடு இருந்தாலும் கூட அவர் என்று தேசியத்துக்கு தேவைப்படுகின்றார். எல்லா நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மிக ஒரு அன்போடு எங்களை எல்லாம் அரவணைத்து கட்சி அலுவலகத்திற்கு எங்களை அழைத்து இந்த அற்புதமான முடிவை நீங்கள் எடுத்து பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லும் முன்பு அதை எங்கள் வாயால் சொல்ல வைத்திருக்கின்றீர்கள். அதனால் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கும் மறுபடியும் நன்றி தெரிவித்திருக்கிறேன். 3வது முறையாக மோடி 400 சீட்டை தாண்டி மோடி, அதிலே நானும் பங்காற்ற வேண்டும், எங்களுடைய கட்சியும் பங்காற்ற வேண்டும், அப்படிதான் ஆரம்பிச்சேன். ஆனா அண்ணன் கிட்ட பேசுனீங்கன்னா மற்ற அரசியல் தலைவர் மாதிரி எங்களுக்கு தெரியல. மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேரம் பேசுவாங்க, எனக்கு நான் வந்தா எனக்கு என்ன லாபம், உங்களுக்கு என்ன லாபம், இப்படி என்ன லாபம். இவர் பேசியதெல்லாம் இவர் வந்தால் மோடிக்கு என்ன லாபம் மட்டும் கேட்டாரு, நாட்டுக்கு என்ன லாபம். உங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களை நிச்சயமாக உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக நான் எதையும் தப்பால சொல்லி நேற்று ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு நடந்து முடிந்த பிறகு நேற்று நம்முடைய அலுவலகத்திற்கு தலைவர்கள் எல்லாம் முன்னெடுக்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் வந்திருந்தார்கள். வந்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பார்த்து பேசிட்டு சுமூகமாக பேசிவிட்டு சென்றார். நேற்று இரவு நள்ளிரவை தாண்டி அண்ணனுடைய அலைபேசி அழைப்பு ஒரு 2 மணிக்கு கூப்பிடுறாங்க நைட்டு. இந்த மாதிரி நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேங்க. நானும் ஒரு மற்ற அரசியல்வாதியை போல் இருக்கக்கூடாது, எங்களுடைய கட்சியும் மற்ற அரசியல் கட்சியை போல் எப்பவும் இருந்தது கிடையாது. அதனால் நான் ஒரு கனத்த இதயத்தோடு, அதே நேரத்தில் துணிவோடு, அதே நேரத்தில் ஒரு அன்போடு ஒரு முடிவை எடுத்திருக்கின்றேன். காலையில கட்சி நண்பர்கள்ட்ட நான் சொல்லணும், ஏன்னா என்னுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வாங்க என்று தெரியவில்லை. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் சொல்ல போறேன். என்ன சொன்னாங்க, நான் முழுவதுமாக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை மோடி அவர்களோடு இணைத்து நான் 2024 தேர்தலுக்காக பாடுபட போகின்றோம் என்கின்ற வார்த்தையை சொன்னாங்க. அதனால தான் நான் பேச ஆரம்பிக்கும் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடும்பம் பெரிதாக இருக்கிறது சொன்னாங்க. ஏற்றத்தாழ்வோ இவங்க இன்னைக்கு வந்தாங்க நேற்று வந்தாங்க என்று பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே பார்க்காது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் 2 தான் நாங்க பாக்குறோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வரப்போறோம். அப்படித்தான் நாங்கள் அரசியலை பார்க்கின்றோம். யாரும் நமக்கு நேற்று வந்தாங்க வெளியிருந்து வந்தாங்க எப்பொழுதுமே இந்த கட்சி பார்க்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.